வணக்கம், வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம். இன்னைக்கு ஒரு சிறப்பு அறுவடை. பாவக்காய் நிறைய காய்ச்சிருக்கு. இதை அறுவடை பண்ணிக்கலாம், இல்லைன்னா பழுத்துடும். இதுக்கு மேலே விட்டால் பழம், கோவை பழம் கிடைக்கும். தொட்டு எவ்வளோ இருக்கு. சிசர் வச்சு கட் பண்ணோன்னா இப்போ நம்மளுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு முடியாது. இங்கே வச்சிட்றேன். செம்மை காய்ச்சிருக்கு. இது பேர் ருத்ராட்சம். பாவக்காய் பேர் இருக்கு. பாருங்க, ருத்ராட்சம் மாதிரி இருக்கு. 2 செடி வளர்ந்து வந்திருக்கு. இங்கே ஒன்று இருக்கு, இது ஒன்று, இது ஒன்று. இன்னும் அந்த பக்கமும் இருக்கு. இங்கே வச்சிடலாம். இதில் பாவக்காய் பக்கோடா போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்கின் ரொம்ப தின்னாக இருக்கும். அதுக்கு பக்கோடா போட்டோம்னா ரொம்ப மொறுன்ட்டு மொறுமுறுப்பாக சூப்பராக இருக்கும். பாருங்க, பாவக்காய் கிடச்சிருக்கு. இன்னும் அங்கே கூட இருக்குது, அது அப்புறம் பறிச்சுக்கலாம். இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு இதில் இருந்து வருது அந்த செடி. அங்கே 2 பழம் ஆயிட்டுருக்குது, பார்த்து பறிச்சுட்டு வரலாம். அதை பறிக்காமல் விட்டுட்டேன். மாதுளம் பாருங்க, நிறைய இருந்திருக்கு இந்த வாட்டி. சொடுக்கு தக்காளி கீழே கொட்டிட்டு இருக்கு. இது பழமாயிடுச்சு, நம்ம பறிக்காம விட்டுட்டோம். இது கூட யூஸ் பண்ணலாம். பழத்தை எடுத்துட்டு விதையை எடுத்துட்டு அப்படியே சாப்பிடலாம். இது எடுத்து இங்கே பாருங்க, தக்காளி நாற்று போட்டேன், அதுவும் வந்துட்டு இருக்கு. என்னென்ன செடியோ இதுக்குள்ளே ஒரு தொட்டி உள்ளே வந்துட்டுருக்கு. இது பாவ செடி தன்னால் போடுறது, தன்னால் முடிச்சு வந்துட்டுருக்கு. அழகாக போயிட்டுருக்கு. இது மருதாணி தொட்டி இருக்குது. பச்சை மிளகாய் இருக்குது, அப்புறம் பறிச்சுக்கலாம்.